கர்த்தருடைய பச்சராப்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களை உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆகாய் தீர்க்கதரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தின் பின்பாகம். நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறார் என்றான். இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். ஜெபிப்போம். கிருபைந்த நல்ல தகப்பனே, நன்றியோடு சோதரிக்கிறோம், துதிக்கிறோம். நல்ல வார்த்தைக்காய், நல்ல நாளுக்காய் துதிக்கிறோம். வார்த்தையின் மூலம் உடைய ஜனத்தை ஆசீர்வதித்தரணும். கிறிஸ்து இயேசு மூலம் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். ஆசீர்வாதம் என்பது தேவன் கொடுக்கிற ஒரு காரியம். ஆசீர்வாதம் விரும்பாத எந்த ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் கிடையாது. ஆசீர்வாதம் என்று சொன்னவுடனே பொதுவாக மனிதனுடைய எண்ணங்களில் வருவது பணம், ஆட்சி, ஐஸ்வர்யம், புகழ், உயர்வு, இப்படிப்பட்ட காரியங்கள் தான் வரும். பொதுவாக ஐஸ்வர்யம்தான் ஒரு மனதிலே வரும். ஆசீர்வாதம் என்று சொன்னால் நல்ல வீடு, வசதி, பணம் எல்லாம் இருக்கும். இதான் ஐஸ்வர்யம். பழைய ஏற்பாட்டில் யோபு ஆசீர்வதிக்கப்பட்டார், ஆபிரகாம் ஆசீர்வதிக்கப்பட்டார். ஆகவே இந்த ஆசீர்வாதங்கள் கர்த்தரிடத்திலிருந்து வருகிறது, ஐஸ்வர்யம் கனமடத்திலிருந்து வருகிறது. தாவீது உயர்த்தப்பட்டார். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஆசீர்வாதம் என்று சொன்ன உடனே இந்த ஐஸ்வர்யம், இந்த காரியங்கள் மனதில் வருவது இயற்கையான ஒரு காரியம். ஆனால் ஆண்டவர் இந்த ஆசீர்வாதம் என்று சொல்வது எதை குறிக்கிறார்? இந்த ஐஸ்வர்யம் மற்ற காரியங்கள் கிறிஸ்தவர்களுக்கு மாத்திரமாக இருக்கிறது இல்லையே. கிறிஸ்தவர் அல்லாதவர்கள் கிறிஸ்தவோட அதிகமான ஐஸ்வர்யம் உடையவர்களாக இருக்கிறார்கள். இந்தியாவில் அதிக பணக்கார் யார்? அதானி. அவர் கிறிஸ்தவர் அல்ல. அதே சமயம் இந்த ஐஸ்வர்யம் என்று சொல்லப்படுவது தெய்வ நம்பிக்கைக்குரியவர்கள் மாத்திரமாக இருக்கிறது. தெய்வ நம்பிக்கை இல்லாத மனுஷர்கள் அவர்கள் ஐஸ்வர்யவான்களாக இருக்கிறார்களே. உலக அளவில் எடுத்தால் தெய்வ நம்பிக்கை இல்லாத நாடு உலகத்தில் அது சிறந்து வழங்குகிறதாகவும் இருக்கிறது, வல்லரசாகவும் காணப்படுகிறது. அப்படியானால் ஆண்டவர் இங்கே ஆசீர்வாதம் என்று சொல்வது எதை குறிக்கிறார்? இந்த உலகத்தில் நாம் சம்பாதிக்கிற சம்பாத்தியத்தின் ஆசீர்வாதத்தை குறிக்கிறாரா, அல்லது ஆண்டவர் ஆன்மீக ஆசீர்வாதத்தை குறிக்கிறாரா? இதை நாம் புரிந்து கொள்வோம். ஆனால் கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்ததற்கு உடைய நோக்கத்தை நாம் அறிந்து அனுபவிக்க முடியும். நாம் தரித்திராக இருக்கணும் என்பதை ஆண்டவர் எதிர்பார்க்கவில்லை. கர்த்தரை நம்பினவன் செழிப்பான், அது ஒரு புறம். ஆனால் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லிவிட்டு இன்று முதல் என்கிறார். என்ன ஒரு நாளை குறிக்கிறார். அந்த நாள் எது? பொதுவாக ஆசீர்வதிப்பேன் என்றால் அவரை எப்போ வேணாலும் ஆசீர்வதிக்கலாம். இன்று முதல் என்கிறார். இஸ்ரவேலருக்கு கர்த்தர் சொன்ன அதே வார்த்தை கிறிஸ்துவுக்குள்ளாக கலந்து வருகிற ஒவ்வொரு விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகளுக்கும் உரியதாகவே காணப்படுகிறது. ஏனென்றால் நாம் சுவீகார புத்திரர் தேவனுக்கு. அப்படியே இன்று முதல் என்று சொல்கிறாரே, அது என்ன? இன்று முதல் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்கிறாரே, அவருடைய காரியம் என்னவென்றால், முதலாவது லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே ஆண்டவர் ஒரு மனுஷனை நோக்கி சொல்லுகிறார். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு.
தேவன் அருளுகிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? ரட்சிப்பின் ஆசீர்வாதம், ரட்சண்ய ஆசீர்வாதம், பாவம் மன்னிப்பின் ஆசீர்வாதம். இது எல்லா மனுஷருக்கும் உரியது. தெய்வ நம்பிக்கை உள்ளவர்கள் தான் பாவ மன்னிப்பென்றோம், தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் எல்லாம் பரிசுத்தவான்கள் என்றல்ல. மனிதன் என்று பிறந்தாலே அவனுடைய ஜென்ம கர்ம பாவம் அவனை தொடரத்தான் செய்கிறது. ஆகவே தெய்வ நம்பிக்கை உடையவர்கள் அந்த பாவத்தை தொலைப்பதற்கு தாங்கள் நம்புகிற மத கோட்பாடுகளுக்குள் அவர்கள் அதை கை கொள்ள பிரயாசப்படுகிறார்கள். மத நம்பிக்கை இல்லாதவர்களும் பாவிகள் தான். பாவம் செய்யாத ஆத்மா கிடையாது. பொய் சொல்லாத மனுஷன் உண்டா? பொய் சொல்லாதிருப்பாய என்று கற்பனை சொல்லும்போது அந்த கற்பனை மீறுவதே பாவம். மனசாட்சியை சொல்லும், சாட்சி சொல்லும், நீ இந்த இடத்துல என்ன போய் சொன்னாய், உன் மனைவிட்ட, தகப்பனிடத்தில், பிள்ளையிடத்தில், அதிகாரி இடத்தில், எத்தனை விதமான வாழ்க்கையின் சூழ்நிலையில மனிதன் பொய் சொல்லுகிறவனாக இருக்கிறான். பொய் சொல்லாதிருப்பாய் என்று கற்பனை இருக்கும்போது அதை மீறி அதற்கு மாறாக மனித வாழ்வு இருந்தால் அவன் பாவம் செய்கிறான் என்ற அர்த்தம். அவன் பாவி. ஆவே பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார். நாம் நம்முடைய பாவங்களை அறிக்கை செய்தால் எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுற்றி இருப்பதற்கு ஒரு உண்மை நீதியும் உள்ளவராக இருக்கும். முதலாவது மனுஷனுக்கு தேவை என்ன தெரியுமா? தெய்வ நம்பிக்கை உள்ளவனா, தெய்வ நம்பிக்கை இல்லானா என்ற கேள்வி அல்ல. அவன் ஐஸ்வர்யவானா தருத்தனா என்ற கேள்வி அல்ல. அவன் தத்துவ ஞானியா படிக்காதவனா என்ற கேள்வி அல்ல. அவன் பாவத்துக்கு ஒரு பரிகாரம் வேணும். அந்த பாவ மன்னிப்பை கிறிஸ்து இயேசு ஒருவரே தர வல்லவராய் இருக்கிறார். பாவங்களை மன்னிக்க மனுஷகுமானுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள் என்றார். அதற்கு தான் அவர் சிலுவையிலே மரித்தார். 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்று உயிரோடு இருக்கிறார். அவர் என் பாவத்தை மன்னித்தார், உங்கள் பாவத்தை மன்னிப்பார். அவர் உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு என்ன சாட்சி என்று ஒரு இஸ்லாமியர் கேட்டார். நான் தான் சாட்சி. காரணம், அவர் என் பாவத்தை மன்னித்து இருக்கிறார். இதுதான் பாவம் மன்னிப்பின் ரட்சண்யத்தின் ஆசீர்வாதம். இது உங்கள் உள்ளத்திலும் இல்லத்திலும் வரும். இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது, அந்த குடும்பத்தாருக்கு ரட்சிப்பு வந்தது. இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீ உன் வீட்டாளர் ரட்சிக்கப்படுவீர்கள். அந்த கிருபை தொடர்ந்து போகையா. இரண்டாவது, அந்த ரட்சிப்பை தேவன் இலவசமாக தந்து இருக்கிறார். எந்த இடத்துக்கு அலைய வேண்டிய அவசியம் அல்ல. இயேசு கிறிஸ்து என் பாவத்திற்காக மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று அவரே தேவகுமார் என்று எவர் ஒருவர் விசுவாசிக்கிறாரோ, உங்கள் விசுவாசமே, கிறிஸ்து இயேசு மேல் உள்ள விசுவாசமே உங்களுக்கு இரட்சணிய ஆசீர்வாதத்தை கொண்டு, இரட்சணிய சந்தோஷத்தை கொண்டு, சமாதானத்தை கொண்டு வரும். ஏன் சுகத்தை கூட அது கொண்டு வரும். பாவம் மன்னிக்கப்பட்டது, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொன்னாரே அதே தெய்வம் பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, பரிகாரியாகவும் அவர் உங்களுக்கு காணப்படுகிறார். இரண்டாவதாக அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அங்கே ஒரு ஆசீர்வாதம் வந்து இறங்குகிறது. அது பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது 1ஆம் வசனம், அவளெல்லாம் ஒருமனப்பட்டு ஓலத்தில் வந்திருந்தார்கள். 4ஆம் வசனம், அவள் எல்லாரும் பரிசுத்தாவினால் நிரப்பப்பட்டார்கள். இது பிதாவாகிய தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் நிறைவேறுகிற நாள்.
அதற்கு ஒரு நாளை தேவன் குறித்து வைத்திருந்தார். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1:5 பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்க. தேவன் வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர். வாக்குத்தத்த கிறிஸ்துக்கள் ஆம் என்றாம் என்று இருக்கிறது. தனிப்பட்ட மனிதனுக்கு கொடுப்பார், ஒரு குடும்பத்துக்கு தருவார், ஊழியத்துக்கு தருவார், ஏன் ஒரு சபைக்கே தருவார், ஏன் ஒரு பெரிய காங்கிரிகேஷனை கொடுப்பார். வாக்குத்தத்தம் கொடுக்கிறவர் கர்த்தர். எந்த ஒரு மனுஷனும் தானாக எடுப்பதல்ல, தேவனே அதை கொடுக்கிறவர். அதை நிறைவேற்றுகிறவர். அதை நிறைவேற்றுவதற்கு ஒரு நாளை வைத்திருப்பார். எத்தனை வருஷம் தெரியாது. ஆபிரகாமுக்கு வாக்கு கொடுத்தார், 20 ஆண்டுகள் கழித்துதான் வாக்குத்தத்தம் நிறைவேறியது. 80வது வயதில் கொடுத்ததாக வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள். 100வது வயதிலே நிறைவேற்றினார். என்னுடைய பிள்ளைய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்கள் அது கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றாம் என்று இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தத்தை தேவன் நிறைவேற்ற வல்லவர். நிறைவேற்றுகிற காலம் நமக்கு தெரியாது. உடனே நிறைவேறலாம், பல ஆண்டுகள் கழித்து நிறைவேறலாம். எனக்கு தேவன் கொடுத்த வாக்கு 22 ஆண்டுகள் கழித்து 2003 எனக்கு கொடுத்தார். 2025 நவம்பரில் நிறைவேற்றினார். இன்றைக்கு அந்த வாக்குத்தத்தத்தின் ஆசீர்வாதத்தை நான் இன்றைக்கு அனுபவிக்கிறேன். 22 ஆண்டுகள் கழித்து. தேவன் போய் சொல்ல மனிதன் அல்ல, மனம் மாற மனுபுத்திரன் அல்ல. சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, வசனத்தை நிறைவேற்றி இருப்பாரோ. நம்ம ஆண்டவருக்கு போய் சொல்ல வராது. அவர் எவ்வளவு வேணும் பொய்யுரையாத தெய்வம். பொய் சொல்லாதிருப்பார் என்று சொன்ன தெய்வம் ஒரு நாள் போய் சொல்ல மாட்டார். அவர் உண்மை உள்ள தெய்வம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். அவர் பொய் சொல்லாத தெய்வம். ஆண்டவர் இயேசு கேட்டார், என்னிடத்தில் பாவம் உண்டு யார் என்னை குற்றப்படுத்தக்கூடாது. இன்னைக்கு வரை யாராலும் சொல்ல முடியலை. பிரயாசப்பட்டவர்கள் தோற்று போய்விட்டார்கள். தேவனுடைய பிள்ளையே, வாக்கு அகத்தல் உனக்கு கொடுத்து இருக்கிறாரா? ஊழியத்துக்கு தந்து இருக்கிறாரா? குடும்பத்துக்கு தந்து இருக்கிறாரா? விசுவாசத்தோடு பொறுமையோடு இருந்து பாருங்க. தேவன் நிறைவேற்ற நாள் வரும். நிறைவேற்றியே தீருவார். போய் சொல்ல மாட்டார். 3வதாக நம்பிக்கையின் ஆசீர்வாதம். லூக்கா 23:43 இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடைய கூட பரதேசிருப்பாய் என்று மெய்யாவே உனக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் இயேசுவோட 2 பக்கம் கள்ளர்கள். ஒருவன் சொல்லுகிறார், கேட்கிற சொல்லுகிறார், ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும், மறிக்கிற தருவாய். சில மணி நேரத்தில் அவன் மறிக்க போகிறார். அப்பவும் நம்பிக்கை தருகிறவர் கர்த்தர் இயேசு. எந்த சூழ்நிலை நடுவிலும், எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் நீங்கள் இயேசுவை நோக்கி பார்ப்பீர்களானால் அவர் உங்களுடைய நம்பிக்கையின் ஆசீர்வாதமாக நித்திய ஆசீர்வாதத்தை, நித்திய ஜீவனின் ஆசீர்வாதத்தை, இம்மைக்குரிய காரியம் அல்ல, இதை பணத்தினால் வாங்க முடியாது, திறமையினால் வாங்க முடியாது, கர்த்தருடைய கிருபையினால் அவரை நீங்கள் நோக்கி பார்த்தால் அந்த மரணத்தின் மேல் நம்பிக்கையை கர்த்தர் தருவார். ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தில் ஏற்கனவே விடுதலை ஆக்கும்படிதான் அவர் மரணத்தை ருசி பார்த்தார், மரணத்தை ஜெயித்தார். மரணத்தின் கூரை முறித்து இன்றைக்கு உயிரோடு இருக்கார். மறுபடியும் வரப்போகிறார். அவரை நோக்கி பார்த்தவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்து, இயேசு ஜெயிக்கிறார், உன் மரண பயத்தை நீக்குவார், மரணத்தின் மேல் நம்பிக்கை தருவார். மரண படுக்கையில் இருந்தாலும் இயேசுவே ஒரு வார்த்தை நோக்கி பாருங்க,
அன்றைக்கு அந்த கள்ளனுக்கு நம்பிக்கையின் ஆசீர்வாதத்தை கொடுத்த தெய்வம் உங்கள் யாராய் இருந்தாலும் சரி 11ஆம் மணி வேளையிலும் கிரியை செய்கிறவர், கைவிடாத தெய்வம், காருண்ய நிறைந்த தெய்வம், மனதுருக்கமுள்ள தெய்வம், மன்னிக்கிற தெய்வம், ஏற்றுக்கொள்ளும் தெய்வம், எதையும் எதிர்பாராமல் உங்களை மட்டும் எதிர்பார்க்கிற தெய்வம் இயேசு. ஜெபிப்போம். கிருபை நல்ல தகப்பனே, இந்த வார்த்தைக்கு உம்மை துதிக்கிறேன். இன்றைக்கு ரட்சிப்பு, இன்றைக்கும் வாக்குத்தத்தம் நிறைவேறும், இன்றைக்கும் பரதீசின் நம்பிக்கையின் ஆசீர்வாதம் கிருபை தந்து உடைய ஜனத்தை நடத்தும். கிறிஸ்து இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.